guys, welcome back to my channel Panjmi's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th standard biozoologyல chapter 12 trends in economic zoology, earthworm, pest and disease பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி vermi composting, vermi culture and எப்படி வந்து அந்த கம்போஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்ப அத ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணலனாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பெஸ்ட் டிசீசஸ் வந்து கிரியேட் ஆகும். பெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, ant, springtails, centipedes, slug, mites, certain beetle larvae, birds, rats, ஸ்னேக்ஸ் இது எல்லாமே. அதாவது வார்ம்ஸ சாப்பிடக்கூடிய ஆர்கானிசம்ஸ பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெஸ்ட் மூலமா எர்த் வார்ம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த புவர் பெட் மேனேஜ்மெண்ட் அதாவது இத நம்ம ஒழுங்கா பண்ணல அப்படின்னா, எர்த் வார்ம்ஸ் இதுக்குள்ள இருக்கிற எர்த் வார்ம்ஸ் வந்து அட்டாக் ஆகுறாங்க. பிகாஸ் ஆஃப் பெஸ்ட். ஸோ அத வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தண்ணி மூழ்காம இருக்கிறதுக்கு ஹைட் எல்லாம் நம்ம போடணும். அதே மாதிரி பெஸ்ட் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாதான் எர்த்வார்மும் அஃபெக்ட் ஆகாம நமக்கு யூஸ் ஆகும். அததான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. இப்போ வெர்மி கம்போஸ்ட் யூஸ் ஆகுறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்மி கம்போஸ்டோட ப்ராடக்ட்ல நிறைய ஆர்கானிக் ரிச் கண்டென்ட் வந்து இருக்கு. ஸோ அது இருக்கிறதுனால விவசாய விளைச்சல் வந்து நல்லாவே இருக்கும். அந்த ரீசன்க்காக இந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து யூஸ் ஆகும். அண்ட் இந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் இதுக்கும் யூஸ் பண்றாங்க. அதாவது அவங்க டிசைன் பண்ணி அவங்க சேல்ஸும் பண்றதுனால அது ஒரு வருமானமாவும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. வெர்மி கம்போஸ்ட் வந்து ஏன் அதோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா, வெர்மி கம்போஸ்ட் வந்து பிளான்ட்ஸ்க்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வெர்மி கம்போஸ்ட்ல இருக்கு. அண்ட் வந்து இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சாயிலோட டெக்ஸ்சர் அது வந்து ஏர் வந்து போகணும் அப்படின்றதுக்காக அண்ட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, சாயில் எரோஷன்ல இருந்து தடுக்க முடியும் இந்த வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார்மிங்க்கும் சரி, டெரஸ் கார்டனிங்க்கும் ரிச் கண்டென்ட்டா இருக்கும் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்டா இருக்கிறதுனால வெர்மி கம்போஸ்ட் யூஸ் ஆகும். இது வந்து சீட் ஜெர்மினேஷன் அண்ட் நல்ல பிளான்ட் க்ரோத்துக்காகவும் இந்த வெர்மி கம்போஸ்ட் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வெர்மி கம்போஸ்டோட அட்வான்டேஜ். ஸோ இது வந்து இப்போ வெர்மி கம்போஸ்ட்னா என்ன அப்படின்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த வெர்மி கம்போஸ்ட்டை பத்தி சொல்லிட்டு இந்த அட்வான்டேஜையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். எந்த தப்புமே கிடையாது. இது வந்து 2 மார்க் ஆர் 3 மார்க் கேட்டகரியில கேட்கலாம். எர்த்வார்ம், பெஸ்ட் அண்ட் டிசீஸ் இதுல இருந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா கொஸ்டின்ஸ்லாம் வந்ததில்லை. பட் எர்த்வார்ம்ஸ் அட்டாக் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் பெட் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கணும். ப்ராப்பர் பெட் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருந்தா மட்டும்தான் இந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ்ல இருந்து தடுக்க முடியும் அப்படின்ற வேணா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம செரிகல்ச்சரை பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.